அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பாக்கியமான யோமுல் அரஃபாவுடைய நாளில் நாம் இருக்கிறோம். மிக முக்கியமான நாள். ஆனால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித சமுதாயத்திற்கு தேவையான பல உபதேசங்களை தந்த பாக்கியமான நாள் யோமுல் அரஃபாவுடைய நாள். அந்த உபதேசங்களை குறித்த சில விஷயங்களை தான் இன்ஷா அல்லாஹ் அந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயங்களை சொல்லுகிற போதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்களே கொஞ்சம் கவனமாக கேளுங்க, கொஞ்சம் செவிதாழ்த்தி கேளுங்க, கல்வில பதிய வைங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அரபியர் என்பதனால அவர் உயர்ந்தவர் அல்ல, அரபி அல்லாத அஜமி என்பதனால அவர் தாழ்ந்தவரும் அல்ல. ஒருத்தர் வெள்ளையாக இருக்கிறார் என்பதற்காக அவர் உயர்ந்தவர் அல்ல, அதே மாதிரி ஒருத்தர் கருப்பாக இருக்கிறார் என்பதற்காக தாழ்ந்தவர் அல்ல. உங்களிடத்தில் வேறுபடுத்தி காட்டுறதெல்லாம், மேன்மையாக இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா இறையச்சத்தை வைத்து தான் அப்படின்னா, யார்கிட்ட இறையச்சம் இருக்கோ அதை வைத்து தான் அவர் உயர்ந்தவர், மேன்மையானவர் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னாங்க, தலைமைக்கு நீங்கள் கட்டுப்படுங்க. கருப்பு இனத்தை சார்ந்த ஒருவர் உங்களுக்கு தலைமைக்கு அமர்த்தப்பட்டால் அவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்க அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி சொன்னாங்க, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த நாள் யௌமுல் அரஃபாவுடைய நாள் எப்படி புனிதமானதோ, இந்த மக்கா நகரம் எப்படி புனிதமானதோ, அது மாதிரி உங்களுடைய உயிர், உடைமை, பொருட்கள், உங்களுடைய மானம் எல்லாம் புனிதமானது, கண்ணியமானது, அதை சீர்கெட்டாமல் பார்த்துக்கிறங்க அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி உங்கள் இடத்துல வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் இடத்துல நீதமாக நடந்துக்கிறங்க, அநியாயம் செய்யாதீங்க அப்படின்னாங்க. வட்டியை என்னுடைய காலுக்கு கீழே போட்டு நான் புதைக்கிறேன், இனிமேல் யாரும் வட்டி கொடுக்குறதோ வட்டிக்கு வாங்குறதோ இருக்கக்கூடாது அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷைத்தானுடைய விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி பெண்களுடைய விஷயத்தில் நீதமாக நடந்துக்கிறங்க, அவங்ககிட்ட அநியாயம் செஞ்சிடாதீங்க, அவங்க விஷயத்தை அல்லாஹ்வை பயப்படுங்க, அவங்க உங்கள் இடத்துல வழங்கப்பட்டு இருக்கிற அமானிதம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நிறைய உபதேசங்களை செஞ்சுட்டு, அதே மாதிரி யாரையும் அநியாயம் செஞ்சு விரட்டிடாதீங்க, அவங்க இடத்துல அராஜகம் செய்யாதீங்க அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி பல உபதேசங்களை ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சுட்டு கடைசியாக கேட்டாங்க, அல்லாஹ் சொன்ன விஷயத்தெல்லாம் நான் உங்களை எத்தி வச்சிட்டேனா? ஆமாம் யா ரசூலல்லாஹ் சொல்லிட்டீங்க அப்படின்னாங்க. உடனே நாளை மறுமையில் இதை குறித்து அல்லாஹ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீ சொன்ன எல்லா விஷயத்தையும் எங்களை சொல்லிட்டாங்க என்று நாங்கள் சொல்லுவோம் என்று சொன்னபோது வானத்தின்பால் கையை உயர்த்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஷஹது, அல்லாஹும்ம ஷஹது, அல்லாஹும்ம ஷஹது, யா அல்லாஹ் நீயே சாட்சியாரி என்று சொல்லி 3 வாட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொல்லி முடித்தார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். பெருமக்களே, அந்த உபதேசம் என்பது கியாமத் வரை வரக்கூடிய அனைத்து மக்களுக்குமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த உபதேசங்களை உளமாற உள்ளத்திலே பதிவு செய்து வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் நாம் செயல்படுத்த முயற்சிப்போம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.